அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சரத்து அப்பனா தீருவோம். இதோ இதோ இப்ப வெளியே வந்துருவான். செம்ம கடுப்பாயிருப்பானே. நீ பாக்க இல்லையே, சிஸ்டர் வந்து வெளியே போங்கன்னு சொன்னதும் மூஞ்சி வாடி போச்சு. சரத்து உனக்கு ஒண்ணு தெரியுமா, வசூலியோட கையெழுத்த தீரு பார்த்ததுமேவும் ஒரு 10-15 நாள் இருக்கும். சரியா தூங்கி கூட இருக்க மாட்டான். அப்படியா? ஆமா, வாசுகிதான் வாசம் செய்பவளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னோட காதல் அப்படி இப்படின்னு சும்மா பெனாத்திக்கிட்டா இருந்தான். ஆனாலும் வினோ, உண்மையிலே உன்னை பாராட்டி ஆகணும். சொல்லுவாங்கல்ல, தோல் கொடுப்பான் தோலன்னு, அந்த மாதிரி என் அண்ணனை கூடயே இருந்து இந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு இங்க பாரு வினோ, ஒரு 2-3 மாசம் தான் திரு இங்க இருப்பான். அடுத்து நம்ம ஊர் தான். அப்ப மொத்தம் திரு கூட சேர்ந்து நீயும் ஊருக்கு வந்துரு. சரத்து என்னடா அப்படி முழிக்கிற? இங்க இருந்து அப்பா கம்பெனியை தானே பாத்துட்டு இருக்க. இங்க வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிடலாம். நீ அங்க வா, நம்ம ஊர்லயே செட்டில் ஆயிடலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம், நான் எப்பவாவது நான் அங்க வாரேன். கண்டிப்பா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு வாரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, இந்த அளவுக்கு நீ திரு கூடயே இருந்துட்டு அடுத்து நீ இங்க திரு அங்கனாலும் கண்டிப்பா என் அண்ணன் கஷ்டம் தான் படுவான். ஏய் அதுக்காக இங்கதான் என்னோட வேலை, நம்ம கம்பெனி வேலை தானே, ஊர்ல மாத்திக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏய் சரத்து சும்மா இரு. ஏன் பதற? அது புரியுதுடா, உன்னாலையும் திரு விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. என்ன கரெக்ட் தானே? அது வினோ, அப்பா கிட்ட நான் பேசுறேன். திரு இங்க இருந்து ஊருக்கு வரும்போது நீயும் கூட சேர்ந்து வா. திரு சொன்னா நீதான் இங்க இருந்து ஒர்க் பாத்துட்டு இருக்கியாமே, அப்பா அம்மா எல்லாம் ஊர்லன்னு. நீ இங்க தனியா தானே இருக்க, நம்ம ஊருக்கு வந்துரு. அது டே, இனி உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். ஓகேடா. அப்புறம் தேங்க்ஸ் சொன்ன ஆட்டி வாங்கிருவ. சரிடா. ஏய் சரத்து அங்க பாரு, நம்ம ஆள் ரொம்ப சோகமா வராப்ல. டே என்னடா என்னமோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் உன் லவ்வ பத்தி தான். டே 2 பேரும் அட்டி வாங்க போறீங்க. ஒரு மனுஷன் கையில சிக்கிர கூடாதே, அதான் நீ சிக்கிட்டியே. சரத்து என்னடா உன்னையும் வெளியே பத்தி விட்டாங்களா? ஆமாண்டா. திரு ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு. வாடா வினோ, இத்தனை நாள் நீ மட்டும் இப்ப இன்னொரு ஆளை சேர்த்துட்டு பேசுற. ஆமாண்டா. திரு அண்ணி நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாரு, அண்ணி இந்த குழந்தை டெலிவரி இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் மறக்கணும்னா அவங்கள நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு டேய் என் பழைய விஷயத்தெல்லாம் பேசுறேன்டா. பழைய விஷயமா? அதான்டா, ஃபர்ஸ்ட் என்ன எங்க பார்த்தாங்க, எப்படி என்ன பிடிச்சது, அதெல்லாம். அடப்பாவி, என்னென்ன பேசணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டியா? ஆமாண்டா. அது ஒண்ணு இல்லடா, நேத்து வாசுகி கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுமேவும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவ்வளவு தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா. ஒரு பொண்ணா எல்லா பொண்ணுங்களும் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி தான் வராங்க. ஆனா நான் வாசுகிய பக்கத்துல இருந்து பாக்கும்போது என்னன்னு தெரியலடா. இனி அவங்க லைஃப்ல கஷ்டங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும், நல்லா வாழணும்டா. அவ்வளவுதானே, நீ நல்லா பாத்துக்குவ. சந்தோஷமான விஷயத்த பத்தி மட்டுமே பேசு. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் மறந்தா அவங்க வெளியே வரட்டும். ஓகேடா. அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து செய். டேய் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்டா. ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இன்னைக்கு வாசுவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கலாம். என்னடா சர்ப்ரைஸ்? டேய் திரு எங்க கூட தானடா இருந்த, நீ தானடா சொன்ன உன் அன்னைக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு. சரி அதுக்கு? இல்ல என்னதான் நாமெல்லாம் பக்கத்துல இருந்தாலும் அவங்க மனசு ஒரு ஆளை தேடும்ல. அவங்க மனசு தேடுறதுன்னா அவங்க அப்பா அம்மா தான், எல்லாம் உங்களுக்கு தெரியாதே. ஆனா ஹே, அண்ணியோட அண்ணனை வர வச்சிருக்கியா? ஆமாண்டா. அடப்பாவி, இதே படா பண்ண. நேத்து நைட்டே போன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துருவான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஏய் உன் மச்சான்டா, அவன் இவங்கிற. அது அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சுடா. பழகும். சரி ஓகே, இன்னில இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட. இனி உனக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும்டா, நாங்கெல்லாம் வெளியே தான் மாசா அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா நீலாம் சைலண்ட் ஹீரோடா. சொல்ல போனா நீ தான் மாசு. ஓய் நிஜமாதான்டா, உன் லெவலுக்கு நாங்க யாருமே வர முடியாது. அன்பா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, நீ எப்பவுமே வேற லெவல் தான். டேய் போதும். சரி ஓகே, ஏய் போய் சாப்பிட்டுட்டு வாரேன். அதுக்குள்ள அண்ணிக்கிட்ட பேசிட்டு ரெடி ஆயிரு. எங்கடா? ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணி சொன்னாங்கல்ல, வா அப்படியே ஒரு செக்அப் போயிட்டு வந்துடலாம். ஏய் எனக்கு ஒண்ணும் செய்யாதுடா. கண்டிப்பா ஒண்ணும் செய்யாதுடா, இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. டேய் திரு.
அன்னைக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், அதுவும் இப்ப முடியாத சூழ்நிலையில கூட உன் மேல அக்கறை வச்சு ஹாஸ்பிட்டல் போனோம், செக்கப் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க பாத்தியா? இந்த அன்பை என்னைக்கும் உதாசீனப்படுத்திடாத, கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கோ. கண்டிப்பாடா. சரி ஓகே, நானும் வினவும் சாப்பிட்டுட்டு உனக்கும் அன்னைக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாம். சரிடா. வினோ, நானும் வாரேன் சரத்து. இல்ல நீ அண்ணிய பாத்துக்கோ, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் நீ அண்ணி கூட இரு. சரிடா. சரத்து, இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறியா? ஆமாண்டா, ஈவினிங் கிட்டக்க கிளம்புறேன். சரி ஓகேடா, அப்பா அம்மாவை பாத்துக்கோ. சிந்து சென்னைக்கு போயிருக்கேன்னு சொன்னா, அவகிட்டயும் அப்பப்ப பேசிக்கோ. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் ஊருக்கு வந்துடுறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் நம்ம ஊருக்கு போலடா. நம்ம ஊருக்கு போலையா? பின்ன எங்க போற? சென்னைக்கு போறேன். சென்னைக்கா? நீ எதுக்குடா? ஆமாடா, சென்னைக்கு போயிட்டு சிந்துவை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஜீவாவுக்கு வேலை முடிஞ்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்ப, இல்லாட்டி நான் மட்டும் போக வேண்டியதாண்டா. ஏய் எதுக்குடா? ஜீவா இருக்கான்ல, சிந்துவை பாத்துக்க போறான், நீ எதுக்கு வெட்டியா அலைய போற? ஐயோ, அந்த கதை உனக்கு தெரியாதே. இந்த நைட்டு சிந்து போன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. நைட்டு போன் பண்ணாளா? எதுக்குடா? என்னாச்சு? என்னடா சொல்ற? சித்தார்த் நைட்டு வந்தானா? ஆமாண்டா, சிந்து கால் பண்ணி அது எப்படி அவன் என்ன தேடி வரலாம், இப்படி யாராவது பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளை பேசி ஓரளவுக்கு சமாளிச்சு தூங்குன்னு சொல்லி காலை கட் பண்ண. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. போய் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு போறேன். ஏய், அந்த சித்தார்த்த என்ன பைத்தியமாடா? எப்படா இப்படி? எனக்கு தெரியும் அவன் எப்படி அங்க போவான்னு. ஏய், இத நம்ம இப்ப என்னதான் பண்றது? இந்த அளவுக்கு நம்ம தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கானா? பாசம் தாண்டா, பைத்தியக்காரத்தனமான பாசம். இதனால சிந்துக்கான எந்த பிரச்சனையும் இல்ல, சுத்தி இருக்கிற நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். புரியுதுடா, ஆனா அப்பாவும் இதுக்கு. டேய் திரு, அன்னைக்கு அப்பா நம்ம கிட்ட சித்தார்த் கதையை சொன்னாங்க பாத்தியா? ஆமா, நம்ம ஃபேமிலி மொத்தமா உட்காந்து கேட்டோம். ஆனா அதையும் தாண்டி அப்பா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட மறைக்கிறாங்கடா. மறைக்கிறாங்களா? என்ன சரத்து சொல்ற? அப்பா ஏதோ மறைக்கிறாங்க. சித்தார்த்து சின்ன பிள்ளையில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான், அதுக்கடுத்து நான் அவனை பார்க்கல, அவன் இந்த ஊரை விட்டே போயிட்டான், அதானே சொன்னாங்க. ஆமா, ஆனா அது உண்மை இல்ல. என்ன சரத்து சொல்ற? ஆமா திரு, இப்போ சித்தார்த்துக்கு பிறந்த நாள் வந்தது. ஆமா, சிந்து சொன்னா அவன் பிறந்த நாளுக்கு அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம கோவிலுக்கு ஸ்பெஷல் பூஜைக்கு கொடுத்திருக்காங்க. பூஜைக்கு கொடுத்தாங்களா? பூஜைக்கு மட்டும் இல்லடா, பிரசாதம், அப்புறம் 100-150 பேர் சாப்பிடுற மாதிரி அன்னதானம், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு இது முதல் வருஷம் மாதிரி தெரியல. அவன் பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எப்போடா நம்ம எல்லாரோட பிறந்த நாளுக்கு இதை செய்வாங்க? சித்தார்த் பிறந்த நாளுக்கு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னாங்களா? அப்பா அம்மாலாம் எதுவும் சொல்லல. அன்னைக்கு நம்ம கோவில் பூசாரியை பார்த்தேன், அப்பா அவர் தான் சொன்னாரு இன்னைக்கு உங்க வீட்டு பூஜை தம்பி, கோவிலுக்கு வாங்கன்னு. அப்போதான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இப்படி சித்தார்த்து பேர்ல பூஜை பண்ண சொல்லிருக்காங்க, அந்த தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அப்படிங்கிற டீட்டெயில் சொன்னாரு. டே, ஆனா வீட்டுல அப்பா அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லல, எதுக்காக நமக்கு தெரியாம மறைக்கிறாங்க? என்னடா சொல்ற? ஒரே குழப்பமா இருக்குடா. அதனாலதான் சித்தார்த்த அப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க நம்மள ஒருத்தனா சித்தார்த்த பாக்குறாங்க. அது பார்க்க தாண்டா செய்வாங்க. அவன் பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா தான் தூக்கி வளர்த்திருக்காங்க, எப்படி அவனை அடுத்தவனா பார்க்க முடியும்? எல்லாம் சரிதான், ஆனா அந்த சித்தார்த்து மாடு அப்படியா நினைக்குது? சரி சரி விடு. அப்பா இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். எல்லா நேரமும் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்காதுடா, காலம் எல்லாத்தையும் மாத்தும், பார்க்கலாம். ஓகேடா, எனக்கு என்ன. இதெல்லாம் சுத்தி எதையுமே தெரியாம சிந்து வந்து சித்தார்த்தா இல்ல நாமலான்னு ஒரு தெளிவே இல்லாத குழப்பத்துல இருக்கா. அவளை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உண்மைதான்டா, இதுல பாதிக்கப்படுறது என்னமோ சிந்து தான். சரி ஓகே, இதுவும் அப்பாவுக்கு புரியாமையா இருக்கும், பார்க்கலாம். சரி, அப்பனா நீ பார்த்து சென்னைக்கு போ. சிந்துவை நான் கேட்டேன்னு சொல்லு. சித்தார்த்த பத்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரி வைக்காத. ஓகேடா. ஏய், சிஸ்டர் வராங்க. ஓ, நீ போய் அண்ணி கூட இரு, நானும் வினோவும் சாப்பிட்டுட்டு வரோம். சரிடா. வினோ, நான் பாத்துக்கிறேன் திரு, நீ போ. ஓகேடா. மா, ஜீவா வாங்கம்மா, லேட் ஆயிடுச்சு. டேய் டேய் டேய், என்ன இருக்குடா கூப்பிடுற? என்ன, நானும் உன் கூட மீட்டிங்க்கு வர போறேனா? ஆமா ஆமா, உங்களை கூட்டிட்டு போக வேண்டியதான். சிந்து இன்னுமா எழுந்திருக்கல? எழுந்துட்டாடா, குளிச்சிட்டு இருக்கா. ஓ சரிம்மா. ஃபைல் எங்க? அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். ஃபைல் கேட்டியோ? மா, நான் ஃபைல் இல்லாம மீட்டிங்க அட்டென்ட் பண்ண முடியாது. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இதோ போறேன்டா. மணி 8 ஆச்சு. இந்நேரம் சரத் கால் பண்ணிருக்கணும், ஏன் இன்னும் பண்ணல? நைட்டு நம்ம கால் பண்ணாதனால சித்தார்த் வரலன்னு நினைச்சிட்டு கால் பண்ணாம இருக்கானோ? சரி ஓகே, பாப்போம். எப்படியோ சித்தார்த் நைட்டு வரல, இனி சிந்துவை பார்க்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரத் என்னமோ பிளைட்டு, ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னா
பயப்புல நல்லா சாப்பிட்டுட்டு குப்புறப்படுத்து தூங்கிருச்சு போல. ஜீவா ஓய் சிந்தாமணி, குட் மார்னிங். என்ன ரொம்ப டயர்டா தெரியுது? நைட்டு சரியா தூங்கலையா? சரியாலாம் இல்லடா, மொத்தத்துக்கே தூங்கல. தூங்கவே இல்லையா? ஏன்? இதுக்குதான் தனியா படுக்காத, அம்மாவை எழுப்பி விடுறேன்னு சொன்னேன். ஜீவா அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. பின்ன என்ன? ஜீவா நேத்து நான் பயங்கர அப்செட் ஆயிட்டேன். அப்செட்டா? ஏன்? என்னமாச்சு? நீ ஏன் சொல்லு. டேய் அந்த ஃபைலு. மா ஒரு நிமிஷம். என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அத்தை நீங்களும் சொல்லுங்க. என்னடி சொல்ல? கேளுங்க அத்தை. ஓய் தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டியா என்ன? நான் தூங்கவே இல்லைங்கிறேன். சரி ஓகே சொல்லு. ஜீவா உனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் யாரு? அடச்சி சொல்றத கேளுடா. ஓகே சொல்லு. அந்த பொண்ணு உன்கிட்ட சொல்லாம ஊருக்கு போயிரா. பாரேன் திமிர. ஜீவா ஓகே ஓகே. என்ன ஊருக்கு போயிரா? நீ அவளை பார்க்க போனோம், அதுவும் ஒரு டைமிங்குள்ள. நீ போவியா? ஐயய்ய இவனா? அம்மாடி சிந்து, இது அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. யாரா இருந்தாலும் சரி என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கிட்ட நகரவும் செய்யாது போகவும் செய்யாது. நல்லா சாப்பிட சொல்லு, சாப்பிட்டு தூங்குவான். என்ன அசிங்கப்படுத்த வெளியே இருந்து யாரும் வர வேண்டியில, வீட்டுக்குள்ள என்ன பெத்த தாயே போதும். அப்படியா அத்தை? இவ அதுக்கு மேல. ஆமாமா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான விஷயம் இல்ல ஏதாவது ஒரு தலை போற காரியம் அப்படின்னா ஒரு டைமிங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்ச டைமிங்க்கு போகலாம். கரெக்ட் தானே? இப்படி தானே பண்ண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, யாரா இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவாங்க. ஆமாமா. டேய் ஜீவா, என்ன எங்க பேச விடுறீங்க? சரி சொல்லு, நீ தேடி போவியா? அவசியம்னா போவேன். அவசியம் இல்லாததுனா? நான் எதுக்குமா போறேன்? ஆனா ஜீவா என்ன பாக்குறதுன்னா ரொம்ப அவசியமா? ஐயோ அவசியமே இல்லாத ஒண்ணு. உன்னை பார்த்துட்டு உன்கிட்ட வாய் கொடுத்துட்டு வாங்கி கேட்டுட்டு யார் போறது? டேய் நான் சீரியஸா பேசுறேன்டா. ஓகே 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 சரி சொல்லு, என்னாச்சு? ஜீவா நேத்து நான் உன்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு போனேனா? ம் ரூம்ல அந்த பக்கம் இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ண சொன்னியா? ம் க்ளோஸ் பண்ண போகும்போது பார்த்தா பார்த்தா சித்தார்த் வந்து நிக்கிறான்டா. சித்தார்த்தா? சித்தார்த் நைட்டு வந்தானா? ஆமாடா ஜீவா, நேத்து அவன் என்ன பார்க்கவே இல்ல. நாமளும் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோமா. ஆனா இந்த டே அவன் பார்க்கணுங்கிறதுக்காக எப்படி வந்தான்னு தெரியலடா. கரெக்டா 12:05 நிமிஷம் இருக்கும்போது என்ன வந்து பார்த்து பேசிட்டு போனான்டா. சிந்து என்னமா சொல்ற? ஆமா அத்த, என்னால நம்பவே முடியல. ஏன் அத்த, ஒரு ஆள் மேல பாசம் வச்சா இப்படி எல்லாம் இருப்பாங்களா? இதான் இம்ப்ரெஸ் பண்றது போல. சித்தார்த்து நல்லா இம்ப்ரெஸ் பண்றடா. என்ன ஜீவா? ஒன்னும் இல்லம்மா, நான் கூட மணி 12 ஆச்சு அவன் வரமாட்டான்னு நினைச்சேன். வந்துட்டானா? ஏய் நீ அவனை எதிர்பார்த்தியா? நீ எதிர்பார்த்தியா? நான் எதிரெல்லாம் பார்க்கல, ஆனா அவன் வரமாட்டான்னு நினைச்சேன்டா. சரிதான். ஜீவா சொல்லு. எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்றான்? எனக்கு அவனை பார்த்தா கோபம் வருது. உங்க எல்லாத்தையும் பழி வாங்குவானா? ஆனா எனக்காக இப்படி எல்லாம் பண்ணுவானா? இதெல்லாம் என்னடா ஒரு நியாயம்? மனசெல்லாம் குழப்பமா இருக்குடா. நைட் எல்லாம் தூக்கம் வரல. ஓ சரத்துக்கு போன் பண்ணியா? ஆமா, உன்கிட்ட தான் வந்து சொல்லலாம்னு வந்தேன். எருமை நல்லா கொரட்டை விட்டு தூங்குனேன். உன்னை எழுப்புனா அத்தையும் முழிச்சுக்குவாங்கன்னு சரத்துக்கு கால் பண்ணி பேசினேன். ஓஹோ, அதுக்குதான் அவன் எனக்கு கால் பண்ணல. என்னடா? ஒன்னும் இல்லம்மா. சரி ஓகே, இப்ப என்னதான் முடிவெடுத்திருக்க? நான் என்ன முடிவெடுக்கணும்? இல்ல அப்செட்டா இருக்கேன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். இங்க பாரு, என் முடிவு எப்பவும் ஒண்ணுதான். என்ன? எனக்கு அப்பா சொல்றதா முக்கியம். அப்புறம் நீங்க எல்லாம் உங்க எல்லாரையும் மீறி உயிரே கொடுப்பேன்னு சொல்லி அவன் வந்து நின்னாலும் கண்டிப்பா மனசு மாற மாட்டேன். அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். அவன் இப்படி எல்லாம் பண்றத பாக்க ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. ஆனா அதுக்காக என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பவும் நீங்க தான். ஏய் சிந்தாமணி. உண்மைதான்டா, இதத்தான் சரத்துக்கிட்டேயும் சொன்னேன். டேய் மீட்டிங் கிளம்பிட்டியா? ஆமாமா. சீக்கிரம் முடிச்சிட்டு வாரியா? எங்கேயாவது வெளியே போலாம். ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சிட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு. வந்ததும் வெளியே எங்கேயாவது போலாம். சரிடா. மா பாத்துக்கோங்க, அவளை கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. வந்து நம்ம எல்லாரும் வெளியே கிளம்பலாம். ஓகேடா, நான் பாத்துக்கறேன். சரிமா, எனக்கு டைம் ஆகுது. ஃபைல் எங்க? அதான் எடுத்து டேபிள்ல வச்சிருக்கேன்டா. ஓகே ஓகே எடுத்துக்கிறேன். ஓய் சிந்தாமணி கிளம்பட்டா? ஓகேடா, பாத்து போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். மீட்டிங் சூப்பரா அட்டெண்ட் பண்ணு. அப்புறம் இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்குடா. ஹீரோ மாதிரி இருக்க. நிஜமாவா? இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சந்தோஷப்பட விட்டுறாத என்ன? உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கடா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஓகே தேங்க் யூ. சரி ஓகே, கவனமா இரு. ரூமை விட்டு எங்கேயும் போகாதீங்க. ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு.
நான் போன் சைலண்ட்ல இருக்கும் ஓகேவா? சரிடா. மா ரொம்ப ரொம்ப கவனம் பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வா. சரிம்மா. சாப்பாடு ரூம்க்கே வந்துரும். டேய் நீ. எனக்கு அங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கம்மா. நான் மீட்டிங்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேடா. சரி நான் கிளம்பட்டுமா? ஓகே பாத்து போயிட்டு வா. சீக்கிரம் வாடா. சரிம்மா. என்னங்க போதுங்க. வாசுகி பேசாம இருக்கணும். உங்களுக்கு வலிக்குதா? இல்லங்க. அப்பனா பேசாம இருங்க. என்னங்க எதுக்குங்க நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நான் பாத்துக்கறேங்க. உங்களை பேசாம இருக்க சொன்னேன். ஓகே கரெக்ட். என்னங்க ஓகேவா? நீங்க பின்ற மாதிரி தானே பின்னி இருக்கேன். என்னங்க வாசுகி? நீங்க தானங்க பேசாம இருக்க சொன்னீங்க. ஓ அதுக்காக பேசாம இருக்கீங்களா? இல்ல இனி பேசிக்கோங்க. சரி ஓகேவா? கரெக்டா பின்னி இருக்கேனா? கரெக்ட்டுங்க. இருங்க. ஓகே இப்ப பார்த்து சொல்லுங்க. எப்படி ஓகேவா? பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. எப்படி? என்னங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பக்கம் வந்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? ஐயோ தலை பின்னெல்லாம் தெரியாதுங்க. டெய்லி நீங்க நம்ம வீட்ல பின்னுவீங்களா? அத பாத்துக்கிட்டே இருப்பேன். அத பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை கட்டியாச்சு. அப்புறம் பொட்டு. என்னங்க நீங்க எடுத்து கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். பாருங்க அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தான் பாத்துக்குவேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? இதெல்லாம் என்னோட வேலை, நான் பாத்துக்கிறேன். என்னன்னா உங்க வேலையா? இங்க பாருங்க வாசுகி. வாசுகி இங்க பாருங்க. பார்க்க சொன்னது தப்பா போச்சு போல. நம்மளால பார்க்க முடியலையே. சொல்லுங்க. வா முடியலங்க. என்னங்க? இல்ல உங்க பார்வைய சொன்னேன். ஓகே. பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அது வந்து இங்க பாருங்க வாசுகின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்ன எல்லாமே நீங்க தான் பாப்பீங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட்டுங்க. சடனா உங்க பார்வைய பார்த்ததும் டக்குன்னு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னங்க? அது ஒண்ணு இல்லங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க வேலை என் வேலை எல்லாம் தனித்தனியா கிடையாது. இனி நான் பாத்துக்கிறேன் ஓகேவா? நான் இத பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நீங்க சொல்லக்கூடாது. இல்லங்க நான் நீ எல்லாம் கிடையாது. இனி நாம ஓகேவா? ஓகேங்க. அப்புறம் என்ன சொன்னேன்? பொட்டு. ஒரு நிமிஷம் பொட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே இருங்க, அசைஞ்சிடாதீங்க. கரெக்ட். இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி. ஓகே. வாவ் சூப்பருங்க. என்னங்க சொல்லுங்க. நீங்க நார்மலா வைக்கிறதுல ரொம்ப குட்டி போட்டா வச்சிட்டீங்க. ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு. இருக்கட்டுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. குங்குமம் வச்சு விடவா? இல்ல குங்குமம் வச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வச்சு விடுங்க. ஓகே. ஓகேங்க. இப்ப சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. பாத்தீங்களா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அடுத்த ஆள் ஆக்குறீங்க. ஓகே ஓகே கவனிச்சுக்கிறேன். ஐயோ இல்ல அடுத்த ஆள்லாம் இல்ல. இனி தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். வாசுகி சொல்லுங்க. இல்ல என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள அந்த சரத் வந்துட்டான். அப்புறம் சிஸ்டர் என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? அது வந்து எதா இருந்தாலும் ஓகே சொல்லுங்க. இல்லங்க நீங்க என்னங்கன்னு கூப்பிடுறீங்களா? அத கொஞ்சம் மாத்திக்கலாமேன்னு. இதையா சொல்லணும்னு நினைச்சீங்க? ஆமாங்க. என்னங்க இத சொல்றதுக்கா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஓவர் ஃபில்டப் கொடுத்தீங்க? ஃபில்டப்பா? ஐயோ என்னங்க ஆச்சு? நீங்க வேற ஒண்ணு சொல்லணும்னு சொன்னதும் நான் நேத்து ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணவே இல்ல. அதான் சொல்ல போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்னங்க என்ன சொன்னீங்க? ஓ அப்படி கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லங்க, ஒன்னும் சொல்லல. இல்லங்க
நேத்து என்னமோ ஐயோ நேத்து நிறைய பேசணும், நிறைய சொன்னேன். சரி சரி அதை விடுங்க. ஓகே. உங்களை இத்தனை நாள் அப்படியே நீங்க நாங்கன்னு சொல்லிட்டேனா டக்குன்னு நீ நானும் வர மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். ம் மாத்திக்கிறேன். சரிங்க. அப்புறம் என்னங்க? சொல்லுங்க. சொல்லுமா. அது அது வந்து உங்ககிட்ட கேட்கவா மனசுல தோணுது. கேட்கவா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஏதா இருந்தாலும் கேளுங்க, தப்பா நினைச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்லங்க, குழந்தைய பத்தி. சாரிங்க, தப்புனா இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா கேட்க மாட்டேன். வாசுகி சாரிலாம் வேண்டாம், எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. ஆனா அது நம்மளோடது இல்லங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் உங்க கூடயே இருந்தது, அதனால உங்களுக்கு மனசு வலிக்குது. ஆனா ஓகேங்க, புரியுது. இருந்தாலும் எப்படி இருக்காங்க என்னன்னு? நல்லா இருப்பாங்கங்க. அந்த குழந்தை நம்ம கையில இருந்து பாத்துக்கிறத விட இல்லாதவங்க கைக்கு போயிருக்குங்க. அவங்க வீட்டு சாமியா கொண்டாடுவாங்க. இதுக்கு மேல சரி ஓகேங்க, நல்லபடியா இருந்தா சந்தோஷம். வாசுகி இதெல்லாம் உங்களால உடனே மறக்க முடியாது. ஆனா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறேங்க. அப்புறம் நான் ஏதாவது நினைப்பேன்னு என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்காதீங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். சரிங்க. வேற ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஓய். என்னங்க? ஒன்னில நான் ஓயின்னு கூப்பிட்டா நீ நீ என்னடான்னு கேக்குறியா இல்ல என்னங்கன்னு கேக்குறீங்களான்னு பார்த்தேன். அப்பா சிரிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் என்னங்கன்னு தான் கேட்பேன். ஓகேங்க. சரி சரி சரத்து வரட்டும், சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குதுல. இருங்க சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அச்சச்சோ. அச்சச்சோலாம் கிடையாது, நான் தான் ஊட்டி விடுவேன். ஓகேவா? சரிங்க. திரு, எனக்கு நல்லாவே புரியுது. நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, என் மனசை மாத்துறதுக்காக என்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட மாட்டேன் திரு. நான் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன். உங்க வாசுகியா நான் மாறுவேன். வாசுகி. அண்ணே. மாமா மாமா கிளம்பிட்டேன். மீட்டிங் ஹால் போயிட்டியா? இல்ல மாமா, நம்ம ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டேன். டேய் மணி ஆச்சுடா. அம்மா இன்னும் ½ அன் அவர் இருக்கு மாமா. மீட்டிங் ஹால் பக்கத்து ஹோட்டல் தான். ஓகே ஓகே. டேய் ஃபைல் எடுத்துக்கிட்டேல? எடுத்துட்டேன் மாமா. ஜீவா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, செக் பண்ணேல? பார்த்தேன் மாமா. ஓகேடா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணு. இதனால நம்ம கம்பெனிக்கு ஆஃபர் வந்தா சந்தோஷம் தான். கண்டிப்பா மாமா. சரி ஓகேடா, மீட்டிங் முடிஞ்சதும் கால் பண்ணு. சரிங்க மாமா. ஓகேடா வச்சிடுறேன். ஓகே மாமா, பாய். மாமா எப்பவுமே சூப்பர் தான். பாத்தியா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கூடுன்னு சொல்றாங்க. மாமா சூப்பரா பெஸ்டா பண்றேன். இந்த அளவுக்கு செலவு பண்ணி இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன். இதனால நம்ம கம்பெனிக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும் மாமா. சரி ஓகே கிளம்பலாம். சிந்து அம்மா கூட இருப்பா. மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிரும், வருவோம். பக்கத்து ஹோட்டல். இந்த பக்கம் நடந்து அப்படியே போயிடுவோம். இங்க இருந்த மீட்டிங் ஹால். ஹலோ சார், வெல்கம். எஸ், மீட்டிங் இங்கதான் சார், வாங்க வாங்க. ஓகே. விட்டுடா, கைய விடு. அது ஏதோ சவுண்ட் கேக்குதே. அடச்சி ஓடி. ஏதோ ஒரு பிரச்சனை. யாரா இருக்கும்? விட்டுடா, விட்ட போறியா இல்லையா? யாரா இருக்கும்? விடுடா. யார் இந்த பொண்ணு? என்னடி ரொம்ப பண்ற? உன்ன ஓடி. விட்டுடா. ரொம்ப பண்ணாத, வா. விட்டுங்கறேல. அட பாவி, எவ்வளவு திமிரு இருக்கும் ஒரு பொண்ணு கிட்ட. இவ்வளவு பப்ளிக்ல உன்னெல்லாம் செவல கட்டி அரைஞ்சாதான்டா சரி வரும். விட்டுடா. அடிச்சி ரொம்ப பண்ணாத, வா. இதோ நான் வரேன்டா. அப்பா. என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவளுக்கு திமிரு இருந்தா கைய பிடிச்சிருப்ப. ஊருக்கு புதுசுனா என்ன வேணாலும் பண்ணுவியா? இங்க பாருடி, உன்ன மாதிரி நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன். வழி கேட்டு என் பின்னாடியே வந்தேல. அடச்சி நிறுத்து. தெரியாத ஊர்ல வந்து வழி கேட்டா இப்படித்தான் சொல்லுவீங்களோ? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம பேசாத.
யாரா வேணா இருந்துட்டு போ. இனி என் பின்னாடி வந்த அப்படிதாண்டி வருவேன். பின்னாடி வர்றது மட்டும் இல்ல, கைய புடிச்சா இழுப்பேன். ஏய் என்ன அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேங்கிற தைரியமா? எப்பவும் யார்கிட்டயும் வாங்குறத நான் வச்சுக்கிறது இல்லடி. நீ கொடுத்தத திருப்பி நீயே வாங்கிக்கோ. ஏய் ஏய் யாரா நீ? விட்டுட்டோ, விடு கைய. அ, அ, ஜீவா ஜீவா ஏய் காயத்ரி, நீயா? நீ எப்படி இங்க? ஏய் யாரா நீ? என் கையவே தட்டி விட்ட இல்ல? ஏய் ஏய் போடா போ. இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம பேசுற. நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ. இப்ப நீயா போறியா இல்ல அடிச்சு வரட்டவா? ஹேய் டேய் அதான் சொல்றான்ல போடா. தெரியாம மோதிட்டடா. இவ யாருன்னு தெரியுமா? யாருடி? டிஜி நான் பல்ல உடைச்சிருவேன். போலீஸ்டா, பெரிய போலீஸ் ஆபீசர். ஆளை பார்க்க தெரியல? ஏய் போலீஸ்னா பயந்துருவோமா? டேய் ஜீவா, இவங்கிட்ட நான் பேசுறது சரிப்பட்டு வராது. தூக்கி உள்ள போறா. இதுக்குதான் யாரும் எப்படியும் போங்கடான்னு நாம வேலைய பார்த்துட்டு போனோம். எவனே தெரியல, நம்மள போட்டு விடுறாளே. ஏய் அவன் போலீஸா இருக்கலாம், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம்? போடா போ. என்னடி ஓவரா பேசுற? ஏய் சவுண்ட கூட்டுன அடுத்து உனக்கு சவுண்டே வராது. ஏண்டா வழி தெரியாத பொண்ணுங்க வந்தா உங்க வழிய காட்டுறீங்களோ? வழி தெரியுமோ தெரியாதோ, எனக்கு பிடிச்சா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ எனக்கு பிடிச்சா நான் செருப்பால கூட அடிப்பேன். அடிக்கவா? ஏய் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்ட. விட்ட மாட்டேன்டா, விட்ட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஒரு 1 hour கழிச்சு இதே இடத்துக்கு வா. முக்கியமான மீட்டிங் முடிச்சிட்டு வாரேன். ஓகே? கண்டிப்பா 1 hourல இங்க வந்து நிப்பேன்டா. தைரியமானவனா நீயும் இங்க வா. ஏய் போடா. ஏய் பிடிக்கும்னு சொல்ற பொண்ணுங்களை விட பிடிக்காதுன்னு சொல்ற பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை கவனிச்சுட்டு அப்புறம் அவனை பாத்துக்கிறேன். என்ன மீறி நீ இந்த சென்னையை விட்டு போக முடியாது. ஓகே? ஒன் ஹவர்ல ஆளோட வரேன். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டேல, வருத்தப்படுவடா, ரொம்ப வருத்தப்படுவ. ஹோய் காயத்ரி. இல்ல காயு. காயு மேடம் எப்படி இருக்கீங்க? இந்த நிலைமையில பாத்துமா எப்படி இருக்கேன்னு கேக்குற? ஏன் ரொம்ப தைரியமா தானே ஆங்கல் பண்ண? போடா போ. என்ன பண்றதுனே தெரியல. வழி தெரியாம இந்த நாய்ட்ட அட்ரஸ் கேட்டா இந்த லூசா அவன் ரூம் இங்கதான் இருக்கு வான்னு கூப்பிடுறான். பா ரொம்ப அட்வான்ஸ்ல. நடக்க மாறு. கொஞ்சம் விட்டா கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிருப்பான். அதான் பலார்னு ஒண்ணு விட்டியே. எவ்வளவு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த அற அவஞ்சு தெரியுமா? பார்க்கதான் தைரியமா இருக்கேன். உள்ள ஃபுல்லா கிடு நடுங்குது. ஓ அதான் சொல்லுவாங்களா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக். டேய் சரி அதை விடு. இங்க வந்து எதுக்கு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்க? நீ எப்போ சென்னைக்கு வந்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன? நீ மட்டுமா? ஆமா, இப்பதான் எங்க காலேஜ்ல இருந்து கேம்புக்கு போனோம். அங்க ஒரு பெரியவங்க வந்தாங்க. அவங்க சென்னையில தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுக்காக என்கிட்ட கேட்டாங்க. நானும் என் காலேஜ்ல கேட்டதுக்கு இது ட்ரைனிங் மாதிரி தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒர்க்கும் ஆயிடுச்சு, சம்பாத்தியமும் ஆயிடுச்சே நினைச்சு வந்தா ஐயோ. ஆனா ஒரு விஷயம் நல்லா கத்துக்கிட்டேன். என்ன? எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊருக்கு நம்ம புதுசா போயிருக்கோங்கிற மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. சிரிக்காதடா. கொஞ்ச நேரத்துல அள்ளி விட்டுருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா, கரெக்ட் டைம்க்கு வந்த. சரி ஓகே, நீ எங்க போனோம்? பெல் ஹோட்டல். அங்கதான் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. நான் அங்க இருந்தா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓய் அங்கதான் நானும் ஸ்டே பண்ணிருக்கேன். அப்படியா? இந்த ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்து ஹோட்டல். வாவ் சூப்பரா. தெரியாத ஊருக்கு வந்திருக்கமேன்னு கஷ்டப்பட்டேன். தெரிஞ்ச ஒரு ஆளாவது பார்த்தேனே. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்கிட்ட இருக்கு என்ன போலீஸ்னு சொன்ன? பயப்படுவான்ல. பயப்படுவானா? எப்படியோ உங்க வீட்ல ஒரு போலீஸ் இருக்காங்க, அதான் டிசிபி. அதான் அப்படியே உன்கிட்ட மாத்தி விட்டுட்டேன். இனி அவனுக்கு என்ன பார்த்தாலும் பயம் இருக்கும்ல. என்ன கரெக்ட் தானே? அவன் எல்லாம் பயப்படுற ஆளா? என்னடா சொல்ற? பயப்படலையா? அவன் இந்த ஏரியால ஏதாவது ஒரு பெரிய இடத்து பிள்ளையா இருப்பான். நான் யார் தெரியுமான்னு கேட்கான். அச்சோ, அப்பனா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானா? ம் என்னது ஓவா? ஐயோ, நானே எங்க வீட்ல பயங்கர கஷ்டமா இருக்கு, இப்படியாவது கொஞ்சம் ஒர்க் பார்க்கலாம்னு வந்தேன். ஆனா ஒண்ணு, பொண்ணுங்களை வெளிய வந்து நிம்மதியா ஒர்க் பார்க்க விடுறாங்களா? நீ கேக்குற கேள்வி என்னமோ உண்மைதான். அச்சோ என்னாச்சு? 8:30 மீட்டிங், மணி 8:20. பெல் ஹோட்டல் பக்கத்துல தான், 105 நம்ம ரூம் தான். சிந்து எங்க அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. நீ போ, உன்னை அரேஞ்ச் பண்ணது யாரு, உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ அங்க ஒர்க்குக்கு போ. அது வரைக்கும் நம்ம ரூம்ல இரு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஓகே. ஏய் பார்த்து போய்க்கவேல. போய் தானே ஆகணும். சரி ஓகே.
போ, நான் வந்துடுறேன். அப்பாடி, தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்கிட்ட இருந்தா வருவாங்களோ? இங்களுக்கும் இதான் வேலையா? இந்த மாதிரி கேட்டுக்கிட்டவங்களும் இருக்காங்க, ஜீவா மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. ரூம் நம்பர் 105. ஓகே ஓகே. வாசுகிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஒரு இதுல திருவும் இருக்காங்க. இல்ல அவங்க கிட்ட ஃபுல் டீடைலும் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ண முடியாம எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம தனியா வந்தனால எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வீட்டுக்கு மூத்த பொண்ணா பிறந்துட்டு இந்த வீட்டோட சுமையெல்லாம் தாங்கணும்னு நினைச்சா எல்லா கஷ்டமும் தாண்டி தான் வரணும். சரி ஓகே, ஜீவா வந்து எல்லா டீடைலையும் விசாரிச்ச பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக சொல்லியிருக்கான். அதுபடியே போலாம். இப்ப ரூம் நம்பர் 105 போவோம். சிந்து, அடியே சிந்து. அத்தை, இங்கதான் இருக்கேன். இங்க வாடி, கொஞ்ச நேரம் வந்து படு. அத்தை, இப்பதானே சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிடி, வெளிய எங்கேயும் போயிராத. இல்ல இல்ல, இங்கதான் தான் இருப்பேன். சென்னைக்கு வந்து சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு வந்தா இந்த சித்தார்த்தால ஒரே ஃபீல் தான். நான் இதுக்கு அவனை நினைக்கணும். நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருப்பேன். சரி, ஒரே இடத்துல நின்று இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே எரிச்சலா இருக்கு. இல்ல இல்ல, பேசாம போய் நல்லா படுத்து தூங்குவோம். அப்புறம் ஜீவா வந்ததும் ஜாலியா ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். ஹாய் ரோஸ்மா. ஏய் நீ. ஹாய். ஏய் நீ எப்படிங்க வந்த? நடந்துதான், பக்கத்துல தானே நம்ம ரூம். என்னது, நம்ம ரூமா? உன்னோட ரூம்னு சொல்லு. சரி ஓகே. சாப்பிட்டியா? உனக்கு எதுக்கு? இல்ல, நான் இன்னும் சாப்பிடல. தூங்கி எழுந்ததும் அப்படியே குளிச்சுட்டு உன்னை பக்கம் வந்துட்டேன். பசி ரொம்ப இருக்கு. அதான் நீ சாப்பிட்டா கூட சேர்ந்து நானும் ஏதாவது சாப்பிடலாமேன்னு பார்த்தேன். ஓய், என்ன யோசிக்கிற? சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன், ஆனா உனக்கு சாப்பாடு இல்ல. இங்க எந்த கிளம்பு. சிந்து, அத்தை ஒரு நிமிஷமா. டேய், உண்மையிலே சாப்பிடலையா? சரி, இங்க வா உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சும்மா தான் சிந்து கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் நிஜமா தான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்றேன். உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். டேய், ரொம்ப பண்ணாதடா, வந்து உட்காரு. அத்தை. டேய் டேய். ஏய், மெதுவா மெதுவா. என்ன பாக்குற? இங்க பாரு, ரொம்ப ஓவரா போற. இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம் மட்டும் நினைக்காத. நான் அப்படி எதுவுமே நினைக்கலையே. என்ன சாதிக்கலாம் நினைச்சேன்? டேய், தெரியாத மாதிரி கேட்காதடா. எனக்காக என்ன பண்ணாலும் சரி, நீதான் ஏமாந்துட்டு போவ. நான் இப்பவே சொல்லிட்டேன். நினைக்கிற எதுவுமே நடக்காது. நீயா என் குடும்பமான்னு பார்த்தா நான் என் குடும்பத்தை தான் சொல்லுவேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தரக்க பறக்க அங்க இருந்து இப்படி ஓடி வந்தியே, அப்படி எல்லாம் இந்த லூசுத்தனமான வேலையை பார்க்காத.